வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து அடர் நடுவு மல்லி செடி, அதாவது ட்ரே நாற்று திருச்சி பக்கத்துலேருந்து எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க நம்மளுக்கு. அது தான் எடுத்து நட்டு வச்சுருக்குறோம். செடி நல்லா வளர்ச்சி நல்லா இருக்குது. அரும்பு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். செடி இந்த அளவுக்கு நல்லா வளர்ச்சி வந்து செடி வளர வளர பூ நல்லா வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாப்புல. பாருங்கள் இந்த அளவுக்கு. நம்ம களை கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் எடுக்க முடியல. இப்போ அந்த புல்லு வரைக்கும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக இது வச்சுருக்கோம். அந்த சார முறை தான் கொஞ்சம் இருக்குது, அடித்தோம்னாக்கா தெரிஞ்சிடும். அரும்பெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வச்சுருக்குது பாருங்கள். எல்லாம் பூச்சி கருகு வந்துடுச்சு. அதுக்கு மருந்து அடிச்சிருக்கிறோம். நல்லா துளிர் அரும்பெல்லாம் நல்லா ஃபுல்லாக வச்சுருக்குது பாருங்கள். அடர் நடுவு செடி, அடர் ட்ரே நாற்று. பூ சைஸு கீசெல்லாம் நல்லா அருமையாக இருக்கும். அரும்பெல்லாம் எந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்குது, இந்த செடியிலே எந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் பராமரிப்பு நல்லா செஞ்சிட்டோம்னா இன்னும் நல்லா ரிசல்ட்டு நம்மளுக்கு நல்லா வரும் பூ. அது பார்த்து பண்ணிக்கினா போதும். பூ சைஸு அரும்பெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது. அரும்பெல்லாம் நல்லா கழிச்சு செடி நல்லா கழிச்சு வந்துருக்கு பாருங்கள். இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு அரும்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். செடி நல்லா ரிசல்ட்டு கொடுக்கு, நல்லா பூ அதிகமாக வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பூ நம்மளுக்கு விவசாயிக்கு அந்தளவுக்கு பூ அதிகமாக வந்தாக்கா நம்மளுக்கு வந்து வருமானம், நம்மளுக்கு தேவையான வருமானம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். அதுக்காக தான் நம்ம இந்த அடர் நடுவு வச்சுருக்கிறோம். இது ட்ரே நாற்று 2க்கு 2 இப்படி 5 அடி அகலம், 2க்கு 2 வச்சுருக்கிறோம். எல்லாம் அரும்பெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். களை வந்து கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால நம்ம இங்கே வர முடியாது. கொஞ்சம் இது கிட்டேயே இப்போ தான் பண்ணியிருக்குது. இதெல்லாம் பண்ணிக்கின்னு ரெடி பண்ணிவிடுவோம். எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். செடி நல்லா வளர்ச்சி இருக்குது. அரும்பெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வச்சுருக்குது. பூச்சி கண்ட்ரோல் தான் கொஞ்சம், அதை சரி பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. செடி எந்த அளவுக்கு தெளிவாகவும் இருக்குது. நல்லா அதுக்கு வந்து 10 நாளைக்கு ஒரு முறை 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம வந்து அதுக்கு சத்து கொடுத்துக்கின்னு இருந்தோம்னா போதுமானது. செடி வந்து சர்றன்னு வளர்ச்சி வரும்.